எனக்கு அருணகிரி யோகீஸ்வரர் இருந்தார், உங்களுக்கு இப்போ நான் இருக்கேன். ஆனால் அவரை மாதிரி ஒரு ஒரு கேரிங்கான குருவையே நான் பார்த்ததில்லை. அருணகிரி யோகீஸ்வரர் பேரை சொன்னா மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் சைலண்ட் ஆகிடும். ஏன்னா அந்த உள்ள பொங்குறது. அதாவது அன்புடைய குருமார்கள் பல பேரை பார்த்துருக்கேன். ரகுபதி யோகி, என்னுடைய குருமார்கள் யோகானந்தபுரி, விபுதானந்தபுரி, இசக்கி சுவாமி, அவங்களாம் அன்புடையவர்கள். ஆனால் இவர் அன்பு மட்டுமல்ல, ஃபிசிக்கலாக அதை காட்டுவார். ஒரு சின்ன சாப்பாடுனாலும் எடுத்து வாயில வைப்பார். அந்த ஹக் பண்ணிக்கிறது. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தனால என்ன பண்ணுவேன், அவருடைய அந்த கால் விரலை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன், அந்த எனர்ஜி போகும்னு தொட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது அந்த சிறுபிள்ளைத்தனமான அன்பிற்கும் தன்னை வளைத்து கொண்டு அதை சகித்து கொள்பவர், இந்த சிறுபிள்ளைத்தனமான அன்பையும் கூட பொறுத்து கொள்ளும் தன்மை, அதுக்கு ஒரு பெரிய பொறுமை வேணும். எத்தனை தரம் அவர் அந்த சாப்பாட்டை வாயில வைக்கும் பொழுது கடிச்சு பார்ப்பேன் விரல, அது உண்மையான விரல் தானான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் இருந்தது, அவர் அந்த பேசுறது பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த திருவிளையாடல் படத்தில் சிவன் வந்து அந்த ஆன்சர் பண்ணுவார்ல, அந்த விறகு வெட்டியை தூக்கி வரும்போது, எந்த ஊரு, நமக்கு மலை ஊருங்க, கல்யாணம் ஆயிருச்சா, 2ங்க, ஒன்று தலை மேலே உட்காந்துட்டு உயிரை வாங்குது, ஒன்று உடம்புல பாதியை பிடிச்சிட்டு உயிரை வாங்குது. அந்த இருபொருள் படவே பேசுவார்ல, இவர் அதே மாதிரியே பேசுவார். அப்புறமா உட்காந்து நினைச்சு பார்க்கும்போது அதெல்லாம் தோணுது, அப்படியே இந்த இருபொருள் படவே பேசுவார். ஆனால் கன்ஃபார்ம் பண்ண விட மாட்டார். அதாவது இந்த பக்கம் சாஞ்சி சிவன்தான் கன்ஃபார்மும் பண்ண முடியாது, இந்த பக்கம் சாஞ்சி இல்ல இல்ல மனிதன்தான் கன்ஃபார்ம் ஆகவும் முடியாது. ஒரு ரிஸ்க்லயே விளையாட விட்டுட்டு இருப்பாரு. அந்த கயிறு மேல நடக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு தடவை கொஞ்சம் நல்லாவே கடிச்சு பார்த்துட்டேன், அது விரல் தானா இல்லை எனர்ஜி பாடியான்னு பார்க்கறதுக்காக. எனக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா சில நேரத்தில் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வாட்ச்மேன், அந்த கோயில் ஆளுங்கெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க இவரை பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க இவரை பார்த்துட்டு, 2 பேரும் கிளம்புங்கயா அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு தெரியும் இவங்களும் இவரை பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து மனுஷன் தான் அப்படின்னு செட்டில் ஆயிப்பேன். சில நேரத்தில் அவர் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மனிதத்தன்மைக்கு ஒரே ஒரு இன்ச்சு கூட சம்பந்தம் இருக்காது. இந்த அத்வைதம் பற்றி எனக்கு ஒரு தரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாம் எல்லாத்தோடையும் ஒன்றுன்னு உட்காந்து அந்த உணரும் பொழுதுப்பா, நம்ம சொல்கிறத எல்லாமே கேட்கும். பார்க்குறியா அப்படின்னு அவர் வந்து, அவருக்கு இடது பக்கம் மலை இருந்தது, வலது பக்கம் கர்ப்ப கிரகம், நடுவில் உட்காந்துருக்காரு. இதை சொல்லிட்டு அப்படி 2 கையும் சேர்க்கிறாரு. அப்படியே சாமி பார்த்தேன், மலையும் அந்த லிங்கமும் வந்து ஒன்று தொட்டுட்டு அப்படி திரும்பி உட்காருது. இந்த பக்கம் அண்ணாமலையார் கர்ப்ப மந்திர், கர்ப்ப கிரகம், இந்த பக்கம் அண்ணாமலை மலை,
இதை பாருங்க, நாம இப்போ அத்வைத்தமாக இருக்கோம்ல, அந்த மலை, நீ, நான், இந்த லிங்கம் எல்லாம் அத்வைத்தமாக இருக்கும்ல பாரு. அப்படியே நம்ம சொன்னால் கேட்குது பாரு. அப்படின்னா நான், அவரு, மலை, லிங்கம் எதுவுமே அத்தனையும் அப்படியே ஒன்னா அப்படி குமிஞ்சு அப்படி திரும்பி போகுது. இது சினிமா சீன் மாதிரியே இருக்கு. ரொம்ப சந்தேகம் வந்தனால ஒரு தடவை கடிச்சுவிட்டேன் அவருடைய விரலை. நம்மளை எல்லாம் மாதிரி கடிச்சா அது என்ன எலும்பும் சதையுமா இருக்கா, இல்லை அந்த சக்திமயமான அந்த எனர்ஜி பாடி மாதிரி இருக்கான்றது. நல்ல சாதாரண மனிதர் மாதிரியே ஆணு கத்தனாரு, கையும் எடுத்துட்டாரு. ஏண்டா கடிக்கிற, என்னடா வேணும்னு கேட்டாரு. இந்த பல்லு எனக்கு விழவே கூடாது, என் குடியே இருக்கணும்னு. உங்களை கடிச்சதுனால இந்த பல்லு விழாம எப்பவும் இருக்கணும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டாரு. அந்த சிறுபிள்ளைக்கு பல்லு முளைச்சி, பல்லு விழுந்து திரும்ப முளைக்கும் இல்லையா, சாமிக்கு அந்த முன் 4 பல்லு மட்டும் விழவே இல்லை. அவர் பிளஸ் பண்ணதுனால பின்னாடி இருந்த பல்லெல்லாம் விழுந்து முளைச்சுது. முன்னாடி இருந்த பல்லு அவர் பிளஸ் பண்ண அப்புறம் விழவே இல்லை, முளைக்கவும், திரும்ப 2வது முளைக்கவும் இல்லை. ஒருவேளை ஏதாவது மெடிக்கலாக ஆராய்ச்சி பண்ணால் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது முதல் வளர்ந்த பல்லே தான் அப்படியே இருக்குன்னு. அட்லீஸ்ட் இந்த ஃப்ரண்ட்டு, இந்த மேலே 4 கீழே 4 அப்புறம் விழவே இல்லை. இந்த அத்வைத்த உணர்வுக்குள்ள போயிட்டு வரும்போதெல்லாம் நம்ம உயிரே போற மாதிரி அது. ஏன்னா நீங்க எதுன்னு உங்களை நினைச்சு பிடிச்சி வச்சுட்டீங்களோ அது கரைஞ்சு போயிருது இல்லையா. அது பிரசவம் மாதிரி தான். அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லாம அவளை ஸ்மூத்தா அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வருவார். தாயின் மடியன தாங்கி தந்தையின் வேலையான தயார்படுத்துதலை செய்தார். அப்பாவோட வேலை ட்ரைனிங்கு, அம்மாவோட வேலை அணைக்கிறது. 2யும் அவ்வளோ அருமையாக பண்ணார். உங்களுக்குலாம் அந்த அருணகிரி யோகீஸ்வரர்னா யாருன்னு அறிமுகம் பண்ணிடுறேன். திருவண்ணாமலையில் கருவறைக்கு பின்பக்கத்தில் அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. பெரிய சக்தி மண்டலம், அதாவது சக்தியினுடைய அடிப்படை அந்த இடம். சிவபெருமானே திருமேனி தாங்கி அருணகிரி யோகீஸ்வரரா திருவண்ணாமலையில் இருக்காரு. அவருடைய ஜீவசமாதி, அவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருடைய கருவறைக்கு பின்பக்கம் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நல்லது. அடுத்த முறை திருவண்ணாமலை கோயிலுக்கு போனால் மிஸ் பண்ணாதீங்க, பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மண்டபத்துக்கு கீழே அவருடைய ஜீவசமாதி இருக்கு. அது அவருடைய திருமேனி இந்த மண்டபத்துக்கு கீழே ஒரு குகை மாதிரி இருக்கு. அதில் எடுத்துட்டு போய் தான் நேர அண்ணாமலையார் லிங்கத்துக்கு கீழே வச்சிருக்காங்க. திருமேனி அண்ணாமலையார் லிங்கத்துக்கு கீழே தான் இருக்கு. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஞானிகள் இருக்கும் பொழுதே கோவில் கட்டுறதுனால இவர்கள் உடம்பை விட்ட பிறகு அந்த மூர்த்தியை நகர்த்தி திருமேனியை வச்சு திரும்ப வச்சு பிராணப்பிரதிஷ்டை பண்ணுறதுக்கெல்லாம் வேற யாராலையும் முடியாதுங்கிறதுனால திருமேனியை தொடாமலேயே தனியாக ஒரு சுரங்கம் வச்சு அதில் எடுத்துகிட்டு போய் உடம்பை கீழே வச்சிடற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ விடுதலையும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரும் லிங்கத்தை அசைக்கவோ எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சாமியோட திருமேனியை வைக்கணும்னா பிற்காலத்தில் ஜஸ்ட் தனியாக ஒரு சுரங்க படிக்கிட்டு இருக்கும். அதை பலகையை திறந்தால் போதும், அழகாக எடுத்துகிட்டு போய் இங்கே உள்ளே வச்சுட்டு வந்துட முடியும். இந்த மண்டபத்துக்கு கீழே தான் அந்த சுரங்கம், அந்த படிக்கட்டு இறங்குது. எடுத்துகிட்டு போய் மூலவருடைய திருமேனி கீழே, அதாவது மூலவருடைய லிங்கத்துக்கு கீழே இவருடைய திருமேனி ஜீவசமாதியில் இருக்குது. எல்லா பெரிய கோயில்லையும் இந்த மாதிரி கர்ப்ப மந்திருக்கு பின்பக்கம் அந்த ஜீவசமாதிக்கான படிக்கட்டு இருக்கும். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கருவூராறு இருக்கும். அந்த மண்டபத்திலேருந்து அந்த உள்ள சுரங்கம் போகுது. திருமேனி எடுத்துகிட்டு போய் அவருடைய பிருகதீஸ்வரர் கீழே சாத்தி வச்சிருக்கு. அதே மாதிரி மதுரையில் சுந்தர எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதின்னு இருக்கும். அந்த சந்நிதிக்கு கீழே தான் அந்த சுரங்கப்படி போய் சொக்கநாதர் கீழே, சோமசுந்தரேஸ்வரர் கீழே அவர் சொக்கநாதருடைய திருமேனி இருக்கு.
எல்லா பெரிய ஆலயங்கள்லையும் அந்த பக்கத்திலேயே அந்த ஞானியினுடைய அந்த இறைவன் திருமேனி தாங்கி வந்து அந்த திருமேனியை விடும் பொழுது வைக்கிற அந்த ஜீவசமாதி மண்டபம் இருக்கும். இதுக்கு கீழே தான் அந்த படிக்கட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க அவருடைய திருமேனியை. மீனாட்சி சந்நிதிக்கும் அதே மாதிரி தான். பக்கத்துலேயே அந்த கர்ப்ப மந்திருக்கு உள்ளேயே பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளம் இருக்குது. பள்ளம்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. இப்போ பள்ளி அறையாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த பள்ளி அறையாக யூஸ் பண்ணுற ரூமோட தரப்பலகையை திறந்தால் அந்த படிக்கட்டு இருக்குது, எடுத்துகிட்டு போய் வச்சது. மீனாட்சி பெரிய திருமேனி, 8.5 அடி உயரம். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999.